ஆண்டவரே இயேசுவில் அன்புக்கினியோரே, உங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் வாழ்த்துக்களும். இன்று நாம் திரு அவையோடு இணைந்து புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். திரு அவையிலே ஒருவருடைய விண்ணக பிறப்பைத்தான் நாம் நினைவு கூர்ந்து பார்ப்போம். ஆனால் திருமுழுக்கு யோவானுக்கோ அவருடைய விண்ணக பிறப்பை மட்டுமல்ல, மண்ணக பிறப்பையும் நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். இது நாம் இயேசுவுக்கும் மரியன்னைக்கும் கொண்டாடக்கூடிய விழாவோடு ஒத்திருக்கிறது. மரியன்னைக்கும் இயேசுவுக்கும் மட்டும்தான் நாம் விண்ணக பிறப்போடு மண்ணக பிறப்பையும் கொண்டாடுவோம். அந்த வகையிலே திருமுழுக்கு யோவானுக்கும் நாம் விண்ணக பிறப்பை மட்டுமல்ல, மண்ணக பிறப்பு பெருவிழாவையும் கொண்டாடி மகிழ்கிறோம் என்றால், அவர் திரு அவையினுடைய வரலாற்றிலே எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார், மீட்பின் வரலாற்றிலே எந்த அளவுக்கு அவர் முதன்மையான இடம் பெறுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானை பற்றி இந்த வார்த்தைகளை சொல்வார். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 11வது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கலாம். மனிதர்களாய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. இயேசுனுடைய இந்த வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவை. எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்திலே தோன்றியிருந்தாலும் கூட திருமுழுக்கு யோவான் மிக முக்கியமானவராக கருதப்படுகிறார் என்றால், அவருக்கு மட்டும்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு பேரு கிடைத்தது. அவருடைய நண்பராகவே உடன் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைத்தது. அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கு யோவானுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. கடைசி இறைவாக்கினர், இயேசுவை சுட்டிக்காட்டியவர், இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுத்தவர், இப்படி பல சிறப்புகள் இருக்கின்றன. அத்தோடு இந்த திருமுழுக்கு யோவானிடமிருந்து நாம் என்னென்ன செய்திகளை எல்லாம் கற்றுக்கொள்ளலாம் என்பதை நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்திலே திருமுழுக்கு யோவான் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பது சுட்டிக்காட்டப்படுகிறது. தாயின் கருவிலே உருவாகும் முன்பே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்று இறைவாக்கினர் எசாயா புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இது திருமுழுக்கு யோவானுக்கு அப்படியே பொருந்தி போகிறது. அவர் தாயின் கருவிலே உருவாகும் முன்பே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டார், முன்குறிக்கப்பட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக வழியை ஆயத்தம் செய்வதற்காக அவர் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டார் என்பதுதான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு சிற்பி தன்னுடைய சிற்பக்கூடத்திலே ஒரு அழகான சிற்பத்தை செதுக்கி கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த ஒருவர் அவரிடத்துல இந்த கேள்வியை கேட்டார், எப்படி உங்களால் இவ்வளவு அழகான சிற்பத்தை செதுக்க முடிகிறது என்று கேட்டபோது அந்த சிற்பி சிரித்து கொண்டே சொன்னார், நான் ஒரு பாறையில் இருக்கக்கூடிய தேவையற்ற பகுதிகளை நீக்குகிற போது அங்கே அழகான சிற்பம் தோன்றிவிடுகிறது என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கு யோவானும் கூட ஆண்டவருடைய வருகைக்காக மக்களை ஆயத்தப்படுத்தியவர், அவருக்காக வழியை செம்மப்படுத்தியவர். ஆகவே திருமுழுக்கு யோவானுடைய பணி என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக வழியை செம்மைப்படுத்தியதற்கு இணையானது என்று நாம் சொல்லலாம். இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடக்கூடிய நாளிலே ஒரு சில செய்திகளை நாம் நம்முடைய நினைவில் வைத்துக் கொள்வோம். முதலாவதாக, கடவுள் நேர்மையாளருடைய மன்றாட்டை கேட்கிறார் என்பதுதான் முதன்மையான செய்தியாக இருக்கிறது. திருமுழுக்கு யோவானுடைய பெற்றோரை பாருங்கள். செக்கரியாவும் எலிசபெத்தும் ஆண்டவருடைய பார்வையிலே நேர்மையாளர்களாக இருந்தார்கள் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்திலே படிக்கிறோம். அவர்கள் நேர்மையாளர்களாக இருந்தார்கள், கடவுளுக்கு அஞ்சி கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்து வாழ்ந்து வந்தார்கள். என்றாலும் கூட அவர்களுக்கு குழந்தை பேறு என்று ஒன்று இல்லை. ஆனால் அவர்கள் தொடர்ந்து மன்றாடுகிறார்கள். ஒரு கட்டத்திலே ஆண்டவருடைய தூதர் கடவுளுடைய பணியை செய்து வந்த செக்கரியாவிடத்திலே தோன்றி, செக்கரியா, உன்னுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது என்று சொல்கிறான். இவ்வாறு அவர்கள் மன்றாடிய மன்றாட்டு வீண் போகவில்லை என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. பார்ந்தவர்களே, இந்த திருமுழுக்கு யோவான் சிதறி கிடந்த மக்களையெல்லாம் ஒன்று சேர்த்தார். ஆண்டவருடைய வருகைக்காக அவர்களை தயாரித்தார், திருமுழுக்கு கொடுத்தார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இன்றைய முதல் வாசகத்திலே
நாம் வாசிக்கிறோம். இந்த ஊழியர் என்ன செய்வார்? அவர் யாக்கோபை தன்னிடத்திலே ஒன்று சேர்ப்பவராகவும் சிதறுண்ட மக்களை கூட்டிச் சேர்ப்பவராகவும் இருப்பார். திருமுழுக்கு யோவான் அத்தகைய பணிகளைத்தான் செய்தார். திருமுழுக்கு யோவான் கடவுளுடைய பணியை செய்தார் என்றால் எந்த மனநிலையோடு செய்தார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய 2வது வாசகத்திலே பவுல் தன்னுடைய உரையிலே திருமுழுக்கு யோவானை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அவர் இயேசுனுடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட தகுதியற்றவன் என்று சொன்னார் என்று குறிப்பிடுகிறார் என்றால் அவர் தாழ்ச்சியோடு பணி செய்தார். அவர் பெரிய இறைவாக்கினராக இருந்தார். மக்கள் எல்லாம் நினைத்தார்கள் இவர்தான் மெசியாவாக இருப்பாரோ என்று. ஆனால் அவர் அப்படி நினைக்கவில்லை. தன்னை ஒரு சாதாரண பணியாளராக, ஆண்டவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட தான் தகுதியற்றவன் என்று சொல்லி தாழ்ச்சியோடு வாழ்கிறார். இந்த இடத்திலே அன்னை தெரசா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளை நம்முடைய வாழ்வில் நினைத்து பார்த்து கொள்ள வேண்டும். அவர் சொல்கிறார், என்னை நீங்கள் பெரிய ஆள் என்று சொல்கிறீர்கள். அப்படியல்ல, நான் சாதாரண ஒரு பெண்மணி தான். கடவுளுடைய கையிலே இருக்கக்கூடிய ஒரு சிறு பென்சில். நான் கடவுள் என்னை ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்து பயன்படுத்துகிறார் என்று தாழ்ச்சியோடு சொன்னார். திருமுழுக்கு யோவானும் கூட அப்படித்தான் தாழ்ச்சியோடு கடவுளுடைய பணியை செய்தார் என்று நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைவாக இந்த திருமுழுக்கு யோவானிடத்துல இருந்த துணிச்சல் மிகவும் முக்கியமானது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அரசனே தவறு செய்தாலும் கூட அது தவறு என்று சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஏரோது தன்னுடைய சகோதரனுடைய மனைவியோடு வாழ்ந்தபோது இது முறையல்ல, இது கடவுளுக்கு எதிரானது என்று சொல்லி அரசனுடைய தவற்றை சுட்டி காட்டுகிறார். அதற்காக அவர் கொல்லப்படுகிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். பார்ந்தவர்களே, புனித பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே 7வது இறை வார்த்தையிலே இவ்வாறு சொல்வார். என்ன சொல்கிறார்? கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, மாறாக வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தினை தந்திருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். நமக்கு வல்லமையுள்ள இதயத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த உள்ளத்தை கொண்டு நாம் துணிவோடு கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும். ஆகவே புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நாம் நேர்மையாளர்களாக இருப்போம், உண்மையை எடுத்துரைப்பவர்களாக இருப்போம், தாழ்ச்சியோடு இருப்போம், துணிவோடு கடவுளுடைய வார்த்தையை அறிவிப்போம். அதற்கான ஆற்றலை கடவுளிடத்திலே கேட்போம். ஆமென்.